நிலாவை திரும்பி பார்த்தவனுக்கு கண்களும் ஏனோ மின்னியது. அவனின் உதடுகள் தன்னை அறியாமல் லேசாக ஒரு புன்னகை சிந்தியது. என்ன நிலா, சொல்லு என சந்திரன் ஆசையாக கேட்க, எப்படி பொண்டாட்டி மாதிரி உரிமையா பேசுறான் பாரு என தன் மனதில் நினைத்தவள், அது ஒண்ணும் இல்ல சந்திரா, என் ஃப்ரெண்டுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வீட்டுக்கு ஒரே பொண்ணு, பயங்கர பணம் செல்வாக்கு எல்லாம் இருக்கு. நீ இந்த மாதிரி மூட்டெல்லாம் தூக்க வேணாம், அவங்களே உன்னை ராஜா மாதிரி பாத்துப்பாங்க. என்ன சொல்ற? இந்த மாதிரி லக் மறுபடியும் கிடைக்காது, பாத்துக்கோ என நிலா கூற கூற அதை கேட்ட சந்திரனுக்கோ அவளை அடிக்க வேண்டும் போல் இருந்தது. அவள் மேல் அப்படி ஒரு கோபம் வந்தது. தன் உதட்டில் அவள் கடித்த காயம் கூட இன்னும் ஆறாமல் இருக்கும்போது தன்னை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கிறாளே, இவள் உண்மையாகவே நம்மை மறந்து விட்டாளா, இல்லை மறந்தது போல் நடிக்கிறாளா என நினைத்தவனுக்கு அவளின் மேல் கோபம் பற்றி கொண்டு வந்தது. இருந்தும் தன் கோபத்தை மறைத்தவன் தன் உதடுகளை இழுத்து, இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு மேடம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டீங்களா என சந்திரன் கேட்க, அதை கேட்ட நிலா ஒரு கணம் பதறினாள். இங்க பார் சந்திரா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க கஷ்டப்படுற, அதனாலதான் அவ என்கிட்ட கேட்டப்ப நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் என நிலா கூற, என்ன நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்க வேண்டியது நாங்க. ஆமா, நீங்க யாருங்க என் கல்யாணத்தை முடிவு பண்ண என கூறி சந்திரன் சிரித்தவன் மேலும், சாரிங்க மேடம், நீங்க ஏதோ தப்பான ஆளா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அம்மா இருக்காங்க, நீங்க அந்த வேலையை பார்க்க வேணாம் என முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டான். என்னடா ஏதோ ஓவரா பண்ற என நிலா கூறியவள் மேலும் அவன் அம்மாவை நேற்று சந்தித்ததை அவனிடம் கூறலாமா என்று நினைத்தாள். பிறகு சரி சொல்லிதான் பாப்போம் என ஒரு முடிவுக்கு வந்தவள், நான் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன். உங்க அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல்ல நேத்துக்கு பார்த்தேன், அவங்க உன்கிட்ட இதை சொல்ல வேணான்னு சொன்னாங்க என நிலா கூறினாள். அதை நம்ப மறுத்த சந்திரன், போங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க மேடம் என சந்திரன் கூறினான். அதை கேட்டுக்கொண்டிருந்த மைத்திலி அவள் அருகில் ஓடி வந்து, அவன் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்லடி, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நான் அவன் கூட இருக்கணும்டி, ப்ளீஸ் டி, அவனோட ஆளுமையையும் அழகையும் ஆண்மையையும் ஒரு முறையாவது அடக்கி ஆளணும்னு ஆசை வந்து எனக்கு கொல்லுதுடி, ப்ளீஸ் டி, பச்சையா சொல்லணும்னா நான் அவனுக்காக தவிக்கிறேன்டி, ப்ளீஸ் ஒரு முறையாவது அவன் என் கூட இருக்க சம்மதிக்க வைடி என மைத்திலி கூறிவிடவே அதை நிலா நம்ப முடியாமல் பார்த்தாள். என்னடி இது பைத்தியக்காரத்தனம், லூசு மாதிரி எதையாவது உளராத, இதெல்லாம் தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லை என தன் தோழியை திட்டவே, ஆனா இதெல்லாம் அமெரிக்கால சகஜம்டி, அது மட்டும் இல்லாம எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை விட்டா வேற யாரையும் பிடிக்கல, இத நீ என் உடல் தேவைன்னு நினைச்சா கூட நான் அதை பத்தி தப்பா எடுத்துக்க மாட்டேன்டி, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழு காதலின் வெளிப்பாடு, என் உணர்வுகளோட தேடல் அவன், அவன் எனக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாளாவது அவன் என் கூட இருக்கணும், அந்த நினைவுகள் அது எனக்கு போதும்டி, அதை நான் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகணும், அது போதும்டி, வேற எதுவும் எனக்கு வேணாண்டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, முடியாதுன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு இந்த தமிழனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் எனக்கு எப்படியாவது வேணும்டி என மைத்திலி கெஞ்சி அடம் பிடித்தாள். அதையெல்லாம் பார்த்த நிலா, சரி நான் பேசி பார்க்கிறேன் இருடி என தன் தோழியிடம் மனமில்லாமல் கூறியவள் அவனை திரும்பி பார்க்க சந்திரன் அந்த இடத்தில் இல்லை. அவன் நிலா தன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததாக கூறியதை நம்பாதது போல அவளிடம் காட்டிக்கொண்டாலும், அவ பொய் சொல்ற பொண்ணு இல்லையே என நினைத்தவன் நிலா அவள் தோழியிடம் பேச திரும்பிய அடுத்த கணம் ஓடிவிட்டான். அதை பார்த்தவள், எங்கடி அவனுக்கு காணோ என நிலா கேட்க அவள் தோழிகள், அடியே நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே அவன் போயிட்டான்டி என கூற, சரி இன்னொரு நாள் தனியா மாட்டாமலா போயிருவான் என நிலா கூறிவிட்டு சென்றாள். இங்கு சந்திரன் வீட்டிற்கு வந்தவன் தன் அம்மாவை சந்தித்து, என்னம்மா ஆஸ்பத்திரி போனியா என சந்திரன் கேட்க, இல்லப்பா நான் எங்கேயும் போகவே இல்லையே என கமலா கூற அதை நம்ப மறுத்தான். போய் சொல்லாதம்மா, சொல்லுமா எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன என சந்திரன் விடாமல் கேட்க, அப்பொழுதும் கமலா விடாப்பிடியாக வாயை திறக்காமல், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லப்பா என சாதிக்க,
அதன் பிறகு தன் அம்மாவிடம் பேசாமல் தன் வீட்டையே அலசி ஆராய்ந்தவன் அங்கிருக்கும் மாத்திரை சீட்டு ஒன்றை கண்டெடுத்து அதில் தன் அம்மா பெயர் போட்டு இருப்பதை பார்த்தான். மா, என்னம்மா இது, இவ்ளோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க? என்னம்மா, என்னாச்சு உனக்கு என சந்திரன் பதட்டமாக கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சின்னதா தலைவலி, காய்ச்சல், அவ்வளவுதான். அதான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, அதை விடு, நீ வா, கலப்பா வந்திருப்ப, கொஞ்சம் சாப்பிடு என கமலா சாப்பாடை எடுத்து வைக்க போக சந்திரன் தன் அம்மாவின் கையை பிடித்தவன், இப்ப சொல்ல போறியா இல்லையாமா என சந்திரன் கேட்க, அப்போதும் கமலா வாயை திறக்காமல் மழுப்புவதை பார்த்தவன் தன் அம்மாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்தான். ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க எங்க அம்மாவுக்கு என சந்திரன் டாக்டரிடம் கூற, அவர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்தவர்கள் மறுநாள் வந்து ரிசல்ட்டை வாங்கிக் கொள்ளுமாறு கூறினார்கள். சந்திரனுக்கு இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. கமலாவும் தூங்காமல் விழித்தபடியே கிடந்தாள். காலை 9 மணி அளவில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரிசல்ட்டை வாங்கி பார்த்த சந்திரன் ஒரு கணம் அதிர்ந்தான். அவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். உடனடியா வேற கிட்னி மாத்தலனா உங்க அம்மா இன்னும் 2 மாசத்துக்கு தான் உயிரோட இருப்பாங்க சந்திரன். அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். பணம் கட்டினீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் என டாக்டர் கூற, என்ன 5 லட்சமா என சந்திரன் அதிர்ந்தவன் ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னிடம் இருக்கும் சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தான். அதில் 1,10,000 தான் இருந்தது. 2 லட்சம் கூட தாண்டவில்லை. இருந்தும் தன்னிடம் இருந்த 1,10,000 அட்வான்ஸாக கட்டிவிட்டு தன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். தன் நண்பன் ரமேஷை அழைத்து கொண்டு ஊர் தர்மகர்த்தாவை தேடி சென்றவன் அவரிடம் பண உதவி கேட்க, எனக்கும் உனக்கு உதவி செய்யணும்னு ஆசையாதான்ப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லையே, நீ வேற எங்கேயாவது கேட்டு பாருப்பா என்று செல்லமுத்து தன் கையை விரித்து விட்டார். அதில் மனமுடைந்து போன சந்திரன் வீட்டை விட்டு வெளியே வர நிலா அவனை மறித்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று நிலா கூற, ரமேஷ் கொஞ்சம் தள்ளி போய் நின்று கொண்டான். இங்க பாரு சந்திரா, நீ அப்பா கிட்ட பேசினதை நான் கேட்டேன். உங்க அம்மாவை காப்பாத்தணும்னா உனக்கு இப்ப பணம் தேவை. நான் சொல்றத கேளு. ஒரு நைட் தானே, அவ கூட இருக்க ஒத்துக்கோ. நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கறேன். உனக்கு சம்மதம்னா வர 10ஆம் தேதி நீ இந்த ஹோட்டலுக்கு வந்துடு என நிலா ஒரு ஹோட்டலின் அட்ரஸை கொடுத்தாள். அவன் அமைதியாக இருப்பதை பார்த்தவள் மேலும், உனக்கு உடம்பு முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமானு இனி நீ தான் முடிவு பண்ணணும் என நிலா கூற கூற அவன் அதையெல்லாம் பொறுமையாக கேட்க முடியாமல் கேட்டான். இந்த நேரத்துல கூட இவ இந்த சிச்சுவேஷனை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்க தானே பாக்குறா என நினைத்தவன் கோபத்தின் எல்லையை கடந்துவிட அவளின் முகத்தை கூட பார்க்காமல் ஓங்கி விட்டான் ஒரு அறை. அந்த சத்தத்தை கேட்டு சந்திரனின் நண்பன் அருகில் வந்தவன், டே நடா பண்ற, ஏண்டா இப்ப இந்த புள்ளைய அடிச்ச? நம்ம அவங்க வீட்டுல இருக்கோண்டா, சுத்தி எல்லாம் அவங்க ஆளுங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா இங்க இருந்து போலாம் என ரமேஷ் கூறுவதையெல்லாம் சந்திரன் காது கொடுத்து கேட்காதவன் தன் கன்னத்தை பிடித்தவாறு கண்ணில் கண்ணீரோடு இருக்கும் நிலாவின் தாடையை பிடித்து அவளின் முகத்தை நன்றாக பார்த்தான். என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாக்குறேன், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ஏண்டி, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா இருக்கா? எப்ப இருந்து நீ இப்படி மோசமானவளா மாறின? நான் பார்த்தவ போல நீ இல்லையே என உணர்ச்சி வசப்பட்டு சந்திரன் சின்ன வயதில் உன்னிடம் பழகியது நான் தான் என்பதை கூற போனவன் பிறகு வேண்டாம் என்று தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். இங்க பாருடி, எனக்கு ஒருத்திய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவதான் எனக்கு எல்லாமே. நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். அவளை தவிர வேற யாரையும் என்ன தொட விட மாட்டேன். போய் சொல்லு உன் ஃப்ரெண்டு கிட்ட என்று சந்திரன் கூறியவன் அங்கிருந்து சென்று விட்டான். எங்கெங்கோ பணம் தேட எங்கேயும் கிடைக்காமல் இருக்க ரமேஷ் சந்திரனிடம் வந்து, டே மச்சான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா, நான் சொல்றேன், ஆனா நீ திட்டக்கூடாது என ரமேஷ் கூற, சரி சொல்லுடா என சந்திரன் கேட்க, இல்லடா அவ சொன்ன தேதி வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு என ரமேஷ் ஆரம்பிக்கும் போதே சந்திரன் முறைப்பதை பார்த்தவன், டே கோபப்படாதடா, சொல்றத முழுசா கேளு. நீ இப்போ 10ஆம் தேதி அந்த பொண்ணு கூட இருக்கிறேன்னு போய் சொல்லி முதல்ல அந்த அமௌண்ட்டை வாங்கிடுவோம். அதை ஹாஸ்பிட்டல்ல கட்டிடலாம். அம்மாக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடக்கட்டும். அந்த 10 நாளுக்குள்ள நம்ம எப்படியாவது பணத்தை புரட்டி அவங்க கிட்ட கொடுத்துடலாம்டா. எப்படி என் ஐடியா என ரமேஷ் கூற அதை கேட்டு சந்திரன் ஒரு கணம் யோசித்தவாறு இருந்தான்.